இந்த ஐபிஎல் 2025ல டாப் 4 பெஸ்ட் பவுலிங் பெர்ஃபார்மன்ஸை இந்த வீடியோல பார்த்துறோம். இது என்னுடைய லிஸ்ட். உங்களுடைய லிஸ்ட் ஏதாவது இருந்து உங்களுக்கு ஏதாவது பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னா அதை மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நம்பர் 4 யுஸ்வேந்திர சகல். சிஎஸ்கே பஞ்சாப் மேட்ச்ல சிஎஸ்கே நம்ம 200 ரன் இந்த மேட்ச்ல ஈஸியா அடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு கான்ஃபிடன்ஸா போயிட்டு இருந்தாங்க. அப்ப 19வது ஓவர் போட வந்திருந்தாரு யுஸ்வேந்திர சகல். இதுக்கு முன்னாடி போட்ட ஓவர்ல எல்லாமே அதிக ரன் கொடுத்திருந்தாரு. இந்த ஓவர்லயுமே அதிக ரன் போகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே நினைச்சிருந்தாங்க. ஆனா அதுக்கு மாறா எடுத்த உடனே தோனியுடைய விக்கெட்டை தூக்கிடுவாரு. அதுக்கப்புறமா அன்சுல் கம்போஜ், ஊடா, நூர் அஹ்மத்னு 3 பேருடைய விக்கெட்டையுமே வரிசையா தூக்கி அந்த மேட்ச்ல ஹேட்ரிக் எடுத்திருப்பாரு. 19வது ஓவர்ல மட்டும் 4 விக்கெட்டை வீழ்த்தி இருப்பாரு. இதனால அந்த மேட்ச்ல 32 ரன் 3 ஓவர்ல விட்டு கொடுத்து 4 விக்கெட்டை கைப்பற்றி இருப்பாரு. இந்த ஹேட்ரிக் தான் இந்த ஐபிஎல் எடுக்கப்பட்ட ஒரே ஹேட்ரிக். நம்பர் 3 ஜோஸ் ஹேசல்வுட். ஆர்சிபிக்கும் ஆர்ஆருக்கும் இடையிலான அந்த போட்டியில 206 டார்கெட்டோட ராஜஸ்தான் ஆடிட்டு இருப்பாங்க. பவர் பிளேல ஹேசல்வுட்டை போட்டு பொளந்து எடுத்திருப்பாங்க ராஜஸ்தான். அதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமா ஜெய்ஸ்வால் விக்கெட்டை முன்னாடியே தூக்கிடுவாரு. அதுக்கப்புறம் 4 ஓவருக்கு 46 ரன் அடிக்கிறோம் அப்படிங்கிற சிச்சுவேஷன்ல ராஜஸ்தான் வந்திருப்பாங்க. அந்த சமயத்துல 17வது ஓவரையும் 19வது ஓவரையும் ஹேசல்வுட் போட்டிருந்தாரு. 17வது ஓவர்ல வெறும் 6 ரன் மட்டும் விட்டு கொடுத்து எட்மையருடைய ஒரு விக்கெட்டை தூக்கி இருப்பாரு. அதுக்கப்புறம் 19வது ஓவர்ல வெறும் 1 ரன் மட்டும் விட்டு கொடுத்து ஜுரேல் அண்ட் ஆர்ச்சருடைய விக்கெட்டை தூக்கி இருப்பாரு. இதனால ராஜஸ்தானால மேற்கொண்டு அடிக்க முடியாம அந்த இடத்துலயே மேட்சை தோத்திருந்திருப்பாங்க. அந்த மேட்ச்ல ஈஸியா ஆர்சிபி ஜெயிச்சிருப்பாங்க. இதனாலேயே ஹேசல்வுட்க்கு மேன் ஆஃப் தி மேட்ச் அவார்ட் கொடுத்தாங்க. இந்த மேட்ச்ல அவர் 4 ஓவர் போட்டு 33 ரன் மட்டும் விட்டு கொடுத்து 4 விக்கெட்டை தூக்கி இருந்தாரு. நம்பர் 2 முகமது சிராஜ். சீசனுடைய தொடக்கத்துல பிரைம் ஃபார்ம்ல சிராஜ் இருந்தாரு. அந்த அளவுக்கு குஜராத் டைட்டன்ஸ்க்கு ரொம்பவே நல்லா பவுலிங் பண்ணி கொடுத்துட்டு வந்தாரு. அப்படியாக எஸ்ஆர்எச்க்கு எதிராக நடந்த மேட்ச்ல அவர் பவுலிங் பண்ணி இருந்தாரு. அந்த மேட்ச்ல 4 ஓவர் வீசி 17 ரன் மட்டும் விட்டு கொடுத்து 4 விக்கெட்டை வீழ்த்தி இருந்தாரு. இந்த மேட்ச்ல அவருடைய எக்கனாமி ரேட் 4.25, அதாவது ஒரு ஓவருக்கு 4 ரன் தான் கொடுத்திருந்திருக்காரு. எஸ்ஆர்எச் பேட்டர்ஸ் எல்லாமே பலப்பாங்கன்னு இருந்தப்போ அவங்களுடைய வீக்னஸ் ஓபன் பண்ணி விட்டதே சிராஜ் தான். இந்த மேட்ச்ல அவங்க 152 ரன் மட்டும் தான் அடிச்சிருந்தாங்க. அதுக்கு மிக முக்கிய காரணமா சிராஜ் தான் இருந்தாரு. நம்பர் 1 மிச்சல் சாட்னர். மும்பையும் டிசியும் யாரு பிளே ஆஃப்க்கு தகுதி பெறுவாங்க அப்படிங்கிற முக்கியமான மேட்ச் ஆடிட்டு இருந்தாங்க. அந்த மேட்ச்ல 181 டார்கெட்டோட டிசி ஆடிட்டு இருந்தாங்க. அப்ப அவங்களுக்கு முட்டுக்கட்டை போடும் விதமா மிச்சல் சாட்னர் வந்திருந்தாரு. காத்திலேயே பால் நிறுத்தி பேட்ஸ்மேன் எல்லாத்தையுமே கன்ஃபியூஸ் பண்ணி அந்த மேட்ச்ல சூப்பரா பவுலிங் பண்ணி இருந்தாரு. இம்ப்ரெசிவான பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து அந்த மேட்ச்ல அவர் 3 விக்கெட்ஸ் வீழ்த்தி இருந்தாரு. 4 ஓவர் பவுலிங் பண்ணி வெறும் 11 ரன் மட்டும் தான் விட்டு கொடுத்திருந்தாரு. இந்த மேட்ச்ல இவருடைய எக்கனாமி ரேட் 2.75 தான். இந்த அசத்தலான பவுலிங்கால டிசி 121 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆகி போயிருந்தாங்க. அந்த மேட்ச்ல மும்பை இந்தியன்ஸ் அபாரமா ஜெயிச்சு பிளே ஆஃப் குள்ளேயும் வந்திருந்தாங்க. சரி, உங்க ஃபேவரட் பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் இந்த சீசன்ல என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.